ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க. அப்போதுதான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு வியாபாரி ஒரு குதிரையை வளர்த்து வந்தான். ஒரு நாள் அந்த முதலாளியை 3 திருடர்கள் கொள்ளையடிப்பதற்காக தாக்கினார்கள். முதலாளியை காப்பாற்ற விரும்பிய அந்த குதிரை திருடர்களை காலால் உதைத்து தள்ளியபடி முன்னால் ஓட துவங்கியது. திருடர்களும் குதிரையை தாக்க துவங்கினார்கள். குதிரையின் உடலெங்கும் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை பொருட்படுத்தாத அந்த குதிரை தன் முதலாளியை காப்பாற்றும் நோக்கத்தில் வேகமாக ஓட துவங்கியது. திருடர்கள் வந்த குதிரையால் இந்த குதிரையின் வேகத்தை பிடிக்க முடியவில்லை. குதிரை தன் முதலாளியை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்ததுடன் வாயில் நுரை தள்ளியவாறு அப்படியே மயங்கி விழுந்தது. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றி தந்த அந்த குதிரையை நன்றியோடு பார்த்த முதலாளி வீட்டுக்குள் சென்றார். அங்கிருந்த பணியாட்கள் அந்த குதிரையின் மயக்கத்தை தெளிவித்தார்கள். அதற்கு உணவு அளித்தார்கள். அதன் உடலெங்கும் ஏற்பட்ட காயம் ஆற பல நாட்கள் ஆகியது. அந்த குதிரை நலமடைந்து விட்டாலும் அதனால் முன்போல் வேகமாக ஓட முடியவில்லை. நொண்டியபடியே நடந்து சென்றது. பயனற்ற அந்த குதிரையை செல்வந்தர் கவனிக்கவில்லை. அதன் கண்களும் பார்வைகளை இழக்க துவங்கின. அதன் நிலை பரிதாபமாக ஆனது. பயனற்ற அந்த குதிரையால் தேவையற்ற செலவு வருவதாக எண்ணிய அந்த செல்வந்தர் அந்த குதிரையை வீட்டை விட்டு விரட்டும்படி பணியாட்களுக்கு கட்டளையிட்டார். பணியாட்களும் அந்த குதிரையை வெளியே தள்ளி கதவை தாளிட்டார்கள். பசியால் துடித்த குதிரை அது நகரம் முழுவதும் அலைய துவங்கியது. அந்நகரத்தில் யாருக்காவது ஏதாயினும் குறை ஏற்பட்டால் ஊர் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த மணியை அடிப்பார்கள். உடனே அந்த ஊரின் முக்கியமான பெரியவர்கள் கூடி அவரின் குறையை தீர்த்து வைப்பார்கள். அது அந்த ஊரில் வழக்கமாக இருந்து வந்தது. பசியுடன் வந்த குதிரை அந்த மணிக்காக கட்டப்பட்டிருந்த கயிற்றை வைக்கோல் என நினைத்து தின்பதற்காக அதை பிடித்து இழுத்தது. மணியோசை கேட்டு வந்த அந்த நகர பெரியவர்கள் அந்த குதிரையை பார்த்தார்கள். எலும்பும் தோலுமாக இருந்த அந்த குதிரையை பார்த்த பெரியவர்கள் அது செல்வந்தரின் குதிரை என்பதையும் செல்வந்தரை திருடர்களிடமிருந்து காப்பாற்றிய குதிரை அது என்பதையும் அறிந்து செல்வந்தரை விசாரணைக்காக வர செய்தார்கள். அவரோ இந்த குதிரை பயனற்றது, அதனால் விரட்டி விட்டேன், என் மீது எந்த தவறும் இல்லை என்று வாதிட்டார். இந்த குதிரை எவ்வளவு அருமையான குதிரை, எவ்வளவு வேகமாக ஓடியது, உன்னை திருடர்களிடமிருந்து காப்பாற்றியதால் தானே இது இப்படியானது. உன் உயிரை காப்பாற்றிய இந்த குதிரையிடம் உமக்கு சிறிது கூட நன்றி இல்லையா? இதற்கு நாள்தோறும் நல்ல உணவு அளித்து பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பாகும். ஒவ்வொரு வாரமும் எங்களில் ஒருவர் வந்து இந்த குதிரையை பார்வையிடுவோம். இந்த குதிரைக்கு ஏதேனும் தவறு நேர்ந்தால் உமக்கு கடுமையான தண்டனையை வழங்குவோம் என்று தீர்ப்பு வழங்கினர். தலை கவிழ்ந்த அந்த செல்வந்தர் அந்த குதிரையை தன் வீட்டிற்கு ஓட்டிச் சென்றார்.